பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்ட இடம் ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த இடம் வந்து பல்ஜ் ஆகும். ஸோ 3 மந்த்ஸ்க்குள்ளே அது பல்ஜ் ஆகி உடஞ்சிரும். அது பெருசாக ஒன்றும் வலிக்காது. ஸோ நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 6 வீக்ஸ் ஆஃப்டர் கரெக்டாக 45 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் மந்தில் தான் பேபிக்கு வேக்சினேஷன் போடுற டைம் வரும். ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து வேக்சினேஷன் நம்ம போட்டுக்கணும். வேக்சினேஷன் போட்ட இடத்துல வந்துட்டு ஒரு வேளை வீங்கும், இல்லை வீங்காமலேயும் போகலாம். அதுக்கு நம்ம எந்த ஒரு ஒத்தனமும் கொடுக்கக்கூடாது, அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அப்படியே அது சரியாக விட்டுறணும். ஏதாவது கொடுத்தா அது ப்ராப்ளம் ஆகும். வேக்சின் போட்ட இடத்த ரொம்ப அழுத்தி தேய்க்கவும் எதுவும் பண்ணவோ கூடாது. ஜஸ்ட் அந்த காட்டன் வச்சு எடுத்தால் போதும். செகண்ட் மந்தில் நம்ம பேபி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. சவுண்டு கேட்குற இடம் வந்து திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் மந்தில் தான் நம்ம பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம பேசும்போதோ இல்லை அவங்க நம்ம கூட பேச ட்ரை பண்ணும்போதோ கூவிங் கூகுளிங் சவுண்டெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. டைப்பர் எஸ்எஸ் பேபி போகிற யூரின் இல்லாமல் மோஷனில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வரும். ஸோ 12 ஹார்ஸ் 24 ஹார்ஸ் டைம் இருக்குது, அப்சார்ப்ஷன் டைம் இருக்குது, நல்லா அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பேம்பர்ஸை மாற்றாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடணும். மோஷன் போனாங்கன்னா உடனே, யூரின் போனால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். செகண்ட் மந்தில் பேபிஸ் வந்து நல்லா டாய் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேபிஸ் அழுந்தாங்க அப்படின்னா டாய்ஸ் கட்டி நம்ம காம் பண்ணலாம். கண்டிப்பாக பேபிஸை வந்துட்டு படுக்க வைக்கும் போல் அவங்களோட ஹெட் பொசிஷன் செக் பண்ணணும். ஒரே சைட்லேயே இருக்காமல் அவங்களுக்கு நெக் பேலன்ஸ் இல்லாமல் எல்லா சைடுமே வந்துட்டு அவங்க திருப்பிகிட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி மெத்தட் மாதிரி பில்லோவோ இல்லைன்னா ஒரு கிளாத்தை வந்துட்டு நல்லா ரவுண்டாக வந்துட்டு நல்லா சுற்றியும் அவங்க தலைக்கு சென்டராக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க நெக் வந்து பேலன்ஸ் பண்ணி வைப்பாங்க. தூங்குனதுக்கப்புறம் கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பவுண்ட்ரி மெத்தட் வச்சு நெக்கை ஒரே சைடில் வச்சுருக்கோம். பேபி அழறாங்க அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க போட்டிருக்க வளையலோ இல்லை மற்ற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதான்னு சொல்லிட்டோம் செக் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. நாம் சிலர் வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்லேயோ இல்லை மற்ற இடத்துலையோ வந்துட்டு வைப்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அது வந்து சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். பேபிஸ் எந்த ரீசனுக்காகவாவது வாமிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க நேராக படுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு நம்ம படுக்க வைக்கணும். அவங்கள குப்புறக்க படுக்க வைக்கிறதோ இல்லை நேராக படுக்க வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பொறையேறிக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பார்த்து செக் பண்ணி கரெக்டாக ஒரு சைடாக படுக்க வச்சு நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா வாமிட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பேபி நெயில்ஸை 3 to 4 days ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நெயில்ஸ் சீக்கிரமாக வந்துட்டு வளர்ந்துடும். அதில் நம்ம நகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அழுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு சில டைம் அந்த நெயில்ஸால் காயங்கள் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து சீக்கிரமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்க டைமில் எந்த ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.